சிலபஸ்லே இல்லாம தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. முதல் கம்ப்ளைண்ட் எங்களுது. இரண்டாவது, சில சென்டர்ல குரூப் 4 தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சீல் பிரிச்சிருக்கிறாங்க, அந்த பாக்ஸ் முழுவதுமாக சீல் பண்ணல, ஹாஃப் தான் சீல் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸை முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான்னு. ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் 4 ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை, தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதமும் முறையாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேர்வு கடினமா இருக்கலாங்கன்னு, அது வேற. ஆனா தேர்வு சிலபஸுக்குள்ள இருந்து வரணும். அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பாரு அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு வெளியே வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணா, நானே அவங்க சார்பா நானே போராடுறேன், அது வேற. ஆனா குரூப் 4ங்கிறது ஒரே ஆண்டுல அதிகப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும்னா குரூப் 4 தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும். இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு சரியில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. மாணவ செல்வங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அதை அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்க முன்பு குற்றச்சாட்டாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் வைத்திருக்கிறோம். அண்ணா, எங்களை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு துறை ஜனாதிபதியாக ஒரு நல்லவர் வந்தால் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜெயதீப் தன்கர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மனிதர், வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய உடம்பு சரியில்லாத காரணத்தினால வெளியே வந்திருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு நிறைய எதிர்க்கட்சி நண்பர்கள் பொருளையே கிளப்புறாங்க. மார்ச் மாசம் 8, 9, 10, 11 எய்ம்ஸ்ல கார்டியாக் டிபார்ட்மெண்ட்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பணிச்சுமை அதிகமா இருக்கு, வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் யாரு தேர்வு செய்யப்பட்டாலும் நல்லவர்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு, ஏன்னா நான் ஆளுங்கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது நான் சில விஷயத்தை ஓப்பனா பேசினா தப்பா போயிருங்கன்னா, அதிலும் குறிப்பாக ஒரு தமிழர் வந்தா எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இந்தியாவில் யார் நல்லவர்கள் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ரொம்ப தவறுங்கன்னா, அந்த வீடியோவை நான் பார்த்தேன். கோவில் மூடப்பட்ட பிறகு, கருவறை மூடப்பட்ட பிறகு, சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு கோவிலை வற்புறுத்தி துறக்க வச்சு அங்க வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் மக்கள், கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் அதை வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போறாங்க? அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏத்துக்க போறாங்களா? அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா மூடப்பட்ட கோவிலும் திறந்து 9:30 மணி 10 மணிக்கு சாமியை பார்க்கலாம். ஆனா உங்களை போன்று என்னுடைய போன்ற சாதாரண மனிதர்கள் கியூல நின்று மணிக்கணக்காக காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா சேகர் பாபு சொல்லுவாரு, அவன் திருப்பதியில 18 மணி நேரம் நிக்கிறான், இங்க 4 மணி நேரம் தான் நிக்கிறாங்க. நான் சொல்றது திருச்செந்தூர், பழனி போன்ற கோவில்ல பக்தாதிகள் அந்த கியூல நின்று இறந்து போனவங்க. அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த அறநிலைத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும். யாரு சாமியை தரிசனம் செய்த அந்த நபர், யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை வருங்கன்னா? கோவில் நிலங்கள்ல வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. பாஜகவுடைய நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெச் ராஜா அண்ணன் பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா, குறிப்பாக சும்மா சில எதிர்கட்சி நண்பர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படின்னா எல்லாரும் திமுக ராஜினாமா தான் பண்ணும். அந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா யாராவது முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதி ராஜினாமா பண்ணணும்னா திமுகவுடைய கேபினெட் எல்லாரும் ராஜினாமா பண்ணணும், திமுகவுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாரும் ராஜினாமா பண்ணணும், முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுமாங்கிறது அவர் மனசாட்சிக்கு விட்டுறாங்கண்ணா. ஏன்னா தொடர்ந்து டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்ந்து பேசுறாள், நானு தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாள், நானு உள்ளாட்சியிலும் ஊழல் குற்றச்சாட்டு மதுரையில வெளியே வந்திருக்குன்னா எல்லா இடத்துலயும் தணிக்கை பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதனால் முதலமைச்சர் அது போன்ற கருத்தை வைக்கிறாங்கன்னா திமுக காரங்க மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கு. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நிறைய போலி கணக்குகள் தமிழ்நாட்டில் இருப்பது உண்மைதான். இதை ஆதாரப்பூர்வமாக ஈரோடு மாவட்டத்தில் 2 பஞ்சாயத்தை சர்வே பண்ணி
அதை முழுவதுமா டாக்குமெண்ட் பண்ணி மத்திய அரசுக்கு நாம் அனுப்பியிருக்கோம். அந்த காப்பியை கோயம்புத்தூர் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புற லெட்டர் உங்களுக்கு போட்டுறேன், நீங்க பாருங்க எப்படி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் சகோதரர் சொல்லியிருக்கக்கூடிய நம்பரை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடப்பது என்பது உண்மை. சாம்பிளுக்கு 2 பஞ்சாயத்து டேட்டாவை இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறேன்.